நாம் திரையில் எத்தனையோ ஹீரோக்களின் பஞ்ச் டயலாக்குகளை கேட்டு ரசித்திருப்போம். ஆனால் நிஜத்தில் அரசியல் களத்தில் தனது பஞ்ச் டயலாக்குகள் மூலமாக தனது அரசியல் எதிரிகளை கதறவிட்ட ஒரு தலைவர் கலைஞர். ஆம், சில சமயங்களில் எதிர்கருத்து உடையவர்கள் கூட இவரது சாமர்த்தியமான வசனத்தால் அல்லது பதிலால் அல்லது இவரது உரைகளால் எதிரிகளை தலை தெறிக்க ஓடவிட்ட மிகப்பெரிய சாகசங்களை நிகழ்த்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாற்று கருத்து கொண்டோரையும் கூட கலைஞரினுடைய வசனங்கள், எழுத்து நடைகள் விரும்பி கேட்க வைத்திருக்கிறது என்பதும் யதார்த்தம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் கலைஞர் அவர்களுடைய வசனங்கள் மட்டுமே, நாம் திரைத்துறையை மட்டும் சொல்லவில்லை, அரசியல் களத்திலும் சேர்த்துதான், அவருடைய வசனங்கள் மட்டுமே மிகப்பெரிய தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் எதிரிக்கும் இருக்காது என்பதே யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் கலைஞர் அவர்களுடைய இந்த வசனங்கள் திரைக்களத்திலும் அரசியல் களத்திலும் எத்தகைய தாக்கத்தை, சுவாரஸ்யமான திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உங்களுக்கு விரிவாக தருகிறது இந்த தொகுப்பு. கலைஞரின் திரைப்பட வசனம் என்றாலும் சரி, அரசியல் வசனம் என்றாலும் சரி, பராசக்தி வசனம்தான் பலருக்கும் நினைவில் வரும். அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் வசனங்கள் அனைத்தும் அந்த திரைப்படம் வெளிவந்த காலகட்டத்தில் இருந்து இப்போது வரை பிரபலமாகவே இருக்கிறது. பராசக்தியின் நீதிமன்ற காட்சியில் மட்டுமல்ல, படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் வசனங்கள் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல் அரசியல் பேசும். படத்தில் கதாநாயகன் ஆரம்பமாகும் காட்சி, அப்போது பிச்சைக்காரர்கள் அம்மா தாயே பிச்சை போடுங்க என்று கெஞ்சுவர். அப்போது நமது கதாநாயகன் குணசேகரன் பேசும் முதல் வசனம் என்ன தெரியுமா? ஆகா, தமிழகத்தின் முதல் குரலே பிரமாதமாக இருக்கிறதே என்று பகடை செய்வார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பது திமுகவின் முழக்கம். அந்த வகையில் மத்திய அரசை நோக்கி பிச்சை கேட்கும் நிலையில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்கிறது என்ற அரசியலை சொல்லாமல் சொல்லும் வசனம்தான் அந்த காட்சி. மருத நாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, பராசக்தி என அன்றைய சினிமாவின் தவிர்க்க முடியாத முகமாக கலைஞர் இருந்தார். மாணவ பருவத்திலேயே மாணவ நேசன் என்ற பத்திரிகையையும் நடத்தி வந்திருக்கிறார். முரசொலிக்கு முன்னோடி மாணவ நேசன் என்ற பத்திரிகை. கருணாநிதியை பொறுத்தவரை எழுத்து அவரை அரசியலில் ஈர்த்ததா அல்லது அரசியல் நிமித்தம் அவர் எழுத ஆரம்பித்தாரா என்று பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவிற்கு எழுத்தை காதலியாக நேசித்தவர் கருணாநிதி. தமிழ் மரபில் சங்க காலத்தில் இருந்தே எழுத்து, பேச்சு, அரசியல் என மூன்றிலும் உச்சம் தொட்டவர்கள் வெகு சிலரே. அந்த வகையில் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் பேச்சு, எழுத்து, அரசியல் என மூன்றிலும் உச்சம் தொட்டவர்கள். பாடல்களை மட்டுமே இசைத்தட்டுகளாக கேட்ட தமிழர்களை வசனங்களை இசைத்தட்டுகளாக கேட்க வைத்தவர் கலைஞர் என்று வைரமுத்து சொன்ன கூற்று கலைஞரின் பேச்சு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் அடையாளமாகிவிட்டது என்பதற்கு மிக சிறந்த உதாரணம். வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே, நீ சொந்த நாட்டாரை சுரண்டுவதை நிறுத்தப் போவது எப்போது? இட்லி விற்று பிழைப்பதுதானே தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் தாசில் உத்தியோகம் போன்ற வசனங்களை எல்லாம் ஏதோ தயாரிப்பாளர் கூறியதற்காக எழுதி கொடுத்த வசனம் அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் ஒருங்கிணை கலந்துவிட்ட படைப்பாளிகளால் மட்டுமே இது போன்ற வசனங்கள் சாத்தியம். மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்ற பூம்புகார் வசனம்தான் அந்த காலத்தில் மேடை பேச்சு பயில விரும்புவர்களுக்கெல்லாம் ஆத்திச்சூடி. மிருக ஜாதியில் புலி மானை கொள்கிறது, ஆனால் மனித ஜாதியில் மான் புலியை கொள்கிறது என்ற வசனம் மருத நாட்டு இளவரசியில் கலைஞர் எழுதியது. இந்த வசனத்தை சற்று உற்று நோக்கினால் உங்களுக்கு ஒரு புது பாடல் நினைவிற்கு வரும். புலி மானை வேட்டை ஆடிடுமே காட்டில், மான் புலி வேட்டையாடும் இடம் கட்டில். இந்த பாடல் வரிகளை போக்கிரி படத்திற்காக பா. விஜய் எழுதியிருப்பார். 1950 வெளிவந்த மருத நாட்டு இளவரசியில் கலைஞர் எழுதிய வசனம்தான் பா. விஜயின் வரிகளில் பாடலாக இன்னும் வந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் வசனம் எழுதும் போது வசனகர்த்தாவாக மட்டும் இருக்க மாட்டார், முழு நேர அரசியல்வாதியை போல சிந்திப்பார். பராசக்தி படத்தில் பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் குறித்து வசனத்தை வைத்திருப்பார். அதே கலைஞர் 50 வருடங்களுக்கு பிறகு முதலமைச்சரான பிறகு பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒன்றினை அறிமுகப்படுத்தினார். தான் நினைத்ததை படத்தின் வாயிலாக மட்டுமல்ல,
அரியணையில் அமர்ந்தும் நிறைவேற்றும் வாய்ப்பினை பெற்றவர் கலைஞர். கலைஞர் திரைப்படங்களில் கொடிகட்டி பறக்க தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் பெரியாரிடமிருந்து பிரிந்து விட்டார். இருப்பினும் பெரியாரை பெருமைப்படுத்தும் விதமாக, நீதி கட்சி தலைவர்களை நினைவு கூறும் விதமாக வசனங்களை படத்தில் அமைத்திருப்பார். ராஜாஜி ஒரு முறை சாக்ரட்டிஸ் நாடகத்தை நடத்தி சாக்ரட்டிஸை சங்கராச்சாரியார் போல் அதில் சித்தரித்திருந்தார். அதற்கு போட்டியாக கலைஞர் சாக்ரட்டிஸ் நாடகத்தை நடத்தி அதில் சாக்ரட்டிஸை பெரியார் போல் சித்தரித்திருப்பார். அந்த நாடகத்தில் பெரியாரை சாக்ரட்டிஸ் என்று நான் சொல்லவில்லை, சாக்ரட்டிஸை கிரேக்கத்து பெரியார் என்று கூறியிருந்தார் கலைஞர். அதுதான் கருணாநிதியின் அசத்தல் பாணி. சட்டசபையில் முதலமைச்சராக இருந்தாலும், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும், வெறும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, கலைஞரின் ஆளுமைக்குள் தான் சட்டசபை இருக்கும். ஒரு முறை காங்கிரஸ் உறுப்பினர் அனந்தநாயகி கலைஞரை பார்த்து, மாநில சுயாட்சி தீர்மானத்தில் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அமைக்க வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள், அது ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிறதே என்று கேள்வி கேட்டார். அதற்கு கலைஞர், அரசியல் சட்டத்தில் இருக்கிறதே தவிர இதுவரையில் அப்படிப்பட்ட கவுன்சில் அமைக்கப்படவே இல்லை என்றார். உடனே அனந்தநாயகி, அதற்குத்தான் அடிக்கடி டெல்லிக்கு காவடி தூக்குகிறீர்களே, கேட்க வேண்டியதுதானே என்று கிண்டலாக பதில் சொன்னார். உடனே கலைஞர், இப்போதுதான் வழிக்கு வந்தீர்கள் அம்மா. காவடி தூக்கும் நிலைமை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கிறது. அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில சுயாட்சி கேட்கிறோம் என்று அனந்தநாயகி வழியாகவே தனது கருத்தை எடுத்துரைத்தார். ஒரு முறை கட்சியின் சார்பில் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு கேள்வியினை எழுப்பினார். ஒரு பக்கம் மக்கள் தொகையை குறைப்பதற்கு அரசாங்கம் குடும்ப நலத்திட்ட பிரச்சாரம் செய்கிறது, மற்றொரு பக்கம் திருமணம் செய்து கொள்வதற்கு நிதி வசதியும் செய்து கொடுக்கிறது. இது முரண்பாடாக இல்லையா? அதற்கு முதலமைச்சர் கலைஞர், என்ன செய்வது, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்றால் கூழ் குடிக்கும் போது மீசையை ஒதுக்கி கொண்டுதானே குடிக்க வேண்டும் என்று பதிலளித்தார். மயிலாடுதுறை உறுப்பினர் கிட்டப்பா ஒரு முறை ஒரு கேள்வியை எழுப்பினார். எங்கள் மயிலாடுதுறைக்கு விமான நிலையம் வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகிறேன், எப்போது அந்த விமான நிலையம் எங்களுக்கு வரும்? அதற்கு கலைஞர், கிட்டப்பா, அது இப்போது கிட்டாதப்பா என்று நகைச்சுவையாக பதில் உரைத்தார். எதிர்மறையான பதிலை கூட ரசிக்கும்படி கூறுவதில் கலைஞர் வித்தகர்தான். TN அனந்தநாயகி ஒரு முறை, பேரவை லாபிகளில் CIDகள் வருகிறார்கள், எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கிறார்கள், நேற்று கூட லாபியில் CIDகளை பார்த்தேன் என்றார். அதற்கு கலைஞர், நீங்கள் பார்த்து புரிந்து கொண்டிருக்கிற அளவிற்கு இருந்தால் அவர்கள் திறமையான CIDகளாகவே இருக்க மாட்டார்கள் என்று பதிலளித்த போது சிரிப்பலை அடங்குவதற்கு வெகு நேரம் ஆனது. மெரினாவில் லவ்வர்ஸ் பார்க் ஒன்று இருக்கிறது, அங்கு யாரும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் விநாயகம் வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த கலைஞர், நமது விநாயகத்திற்கு தொந்தரவு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றாரே பார்க்கலாம். சட்டமன்றத்தில் ஒரு முறை லத்தீப், கூவமாற்றில் முதலைகள் இருப்பதாகவும் அதனால் அங்கு அசுத்தம் குறைக்கப்படுவதாகவும் தகவல் வருகிறது, ஆகவே அரசே முதலைகளை கூவத்தில் விட்டு தூய்மைப்படுத்தலாமே என்று ஆலோசனை கூறினார். அதற்கு கலைஞர், ஏற்கனவே அரசு 1 கோடி ரூபாய் முதலை கூவத்தில் போட்டிருக்கிறதே என்று சிலேடையாக பதில் கூறினார். ஆஞ்சநேயர் கோவிலில் அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுந்தது. அதற்கு பதில் அளித்த கலைஞர், அசையும் சொத்து அங்கு வந்து போகும் பக்தர்கள், அசையா சொத்து அங்கு இருக்கும் ஆஞ்சநேயர் என்று உடனடியாக சாதுரியமாக பதில் தந்தார். 1965ஆம் ஆண்டு இந்தி ஆட்சி மொழி என்ற நடுவண் அரசின் அறிவிப்பை எதிர்த்து திமுகவின் இளம் தொண்டர் சின்னசாமி என்பவர் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டார். 67ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் இந்தி எதிர்ப்பு போரில் உயிரை மாய்த்து கொண்ட சின்னசாமியை பற்றி கலைஞர் பேசினார். அப்போது காங்கிரசார் சின்னசாமியின் மரணம் குறித்தெல்லாம் பேசக்கூடாது என்றார்கள். அதற்கு கலைஞர் திருப்பதி வெங்கடாச்சலபதியை குறிப்பிட்டு, நீங்கள் பெரிய பெரிய சாமியையெல்லாம் வைத்து வாக்கு கேட்கிறீர்கள், நாங்கள் சின்னசாமியை வைத்து வாக்கு கேட்கக்கூடாதா என்று சாதுரியமாக தனக்கே உரிய பாணியில் எதிர்கேள்வி கேட்டார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டது. எந்த காங்கிரஸை எதிர்த்து பிரச்சாரம் செய்து ஆட்சிக்கு வந்தார்களோ
அவர்களுடனே கூட்டணி வைத்தார் கலைஞர். அப்போது கலைஞர் உதிர்த்த வாசகம்தான் உறவிற்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். நெருக்கடி நிலையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திற்கு பிறகு 80 நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அப்போதுதான் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று கலைஞர் கூறிய வாசகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கலைஞரை விமர்சிப்பவர்களும் அந்த வாசகத்தை பின்னாளில் அடிக்கடி மேற்கோள் காட்டினர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி தொடர்ந்து திமுக தோல்வியே அடைந்து வந்தது. எம்ஜிஆர் 2வது முறையும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தார். இந்த தொடர் தேர்தல் தோல்விக்கு பிறகு கலைஞர் வெளியிட்ட அறிக்கை மிக முக்கியமானது. தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் அதில் நான் கட்டு மரமாகத்தான் மிதப்பேன். நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் என்று தொடங்கும் அந்த வரிகள் பிற்காலத்தின் கலைஞரின் அடையாளங்களில் ஒன்றாகவே அமைந்துவிட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக கலைஞர் நீதி கேட்டு நெடுபயணம் மேற்கொண்டார். ஆனால் அதை பகடி செய்யும் விதமாக அதிமுக பிரமுகர் ஒருவர் கலைஞர் முருகனை தேடிச் செல்கிறார், ஆனால் திருச்செந்தூர் முருகனோ நம் தலைவரை காண ராமாவரத்திற்கே வந்துவிட்டார் என்று கிண்டலடித்தார். அதற்கு கலைஞர், அப்படியா, இதுவரை முருகனின் வேலைத்தான் காணவில்லை என்று நினைத்தேன். ஆனால் தற்போது முருகன் சிலையையும் நீங்கள் கடத்தி கொண்டு வந்து விட்டீர்களா என்று நகைச்சுவையாக கேட்க சட்டசபையே சிரித்து விட்டது. எம்ஜிஆர் ஆட்சியில் கள்ளச்சாராய வழக்குகள் அதிக அளவில் இருந்தன. அதே சமயம் பள்ளிதோறும் சத்துணவு திட்டத்தையும் எம்ஜிஆர் சிறப்புற நடத்தி கொண்டிருந்தார். இந்த 2 விஷயத்தையும் ஒப்பிட்டு அப்பனுக்கு சாராயம் பிள்ளைக்கு சத்துணவா என்று கலைஞர் பரிகாசத்தோடு கேட்டது அப்போது மிக பிரபலம். 2006 தேர்தலில் மதிமுக திமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் மதிமுக அதிமுகவுடன் போய் கூட்டணி வைத்தது. தேர்தல் முடிவில் திமுக வெற்றி பெற்றாலும் மைனாரிட்டி அரசாங்கம் என்று ஜெயலலிதா விமர்சிக்கும் வகையில் 96 இடங்களை மட்டுமே பெற்றிருந்தது. கடைசி நேரத்தில் அதிமுகவிடம் போய் சேர்ந்த மதிமுகவிற்கு 6 இடங்கள் மட்டுமே கிடைத்திருந்தது. அந்த சூழலில் கலைஞர் அண்ணனும் ஏமாந்தோம், தம்பியும் ஏமாந்தோம் என்று கூறினார். 2016 திமுக தோல்வியடைந்தாலும் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய எதிர்க்கட்சி என்ற தகுதியை பெற்றது. இடதுசாரிகள் முன்னெடுப்பில் தேமுதிக தலைமையில் மக்கள் நல கூட்டணி உருவானது. திராவிட கட்சிகளை அழிப்போம் என்ற கொள்கை முழக்கத்துடன் இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியோர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றனர். திராவிட கட்சிகளை ஒழிப்போம் என்ற முயற்சியில் அந்த கூட்டணி கட்சிகள் யாருமே வெற்றி பெற முடியவில்லை. அப்போது முதிர்ச்சியாக கலைஞர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டசபை இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சட்டசபையை உருவாக்கி விட்டீர்களே என்று கலைஞர் வேதனைப்பட்டார். இதே கலைஞர் 2006 தேர்தல் பரப்புரையில் பெரியாரை சந்திக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டாக மாறியிருப்பேன் என்று கூறினார். ஒவ்வொரு தேர்தலிலும் கலைஞர் பேசும் பிரச்சார மொழி காலம் கடந்தும் நிற்கும் கல்வெட்டாகி விடுகிறது என்பது வரலாறு. சேது சமுத்திர திட்டம் தமிழ்நாட்டின் தேவை என்பதை வலியுறுத்தி பேசும் பொழுது கச்சத்தீவு ராமநாதபுரம் மன்னர்களுக்கு சொந்தமான பகுதி, சேது மன்னர்களுக்கு சொந்தமான தீவு என்றும் கூறினார். மேலும் ராமாயணம் ஒரு கற்பனை கதை என்பதை ராஜாஜியே கூறியிருக்கிறார் என்பதையும் கலைஞர் மேற்கோள் காட்டி பேசினார். அப்படி சொல்லிவிட்டு ராஜாஜியிடம் இருந்தும் எங்களுக்கு சாதகமான செய்திகள் இருக்கிறது, ஆகவே மூதறிஞர் ராஜாஜியையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றார் கலைஞர். திமுகவின் தொடக்க கால அரசியலில் ராஜாஜி எதிர்ப்பு முதன்மையாக இருந்தது. ராஜாஜிக்கு கருத்துக்கு பதில் சொல்லும் விதமாக பல்வேறு கட்டுரைகளை தீட்டியவர் கலைஞர். அதே கருணாநிதி அரை நூற்றாண்டிற்கு பிறகு ராஜாஜியின் கருத்துக்களில் இருந்து மேற்கோள் காட்டி தமக்கு சாதகமான கருத்துக்களுக்கு விளக்கமளித்த பாங்கு அவரது அறிவு கூர்மைக்கு சால சிறந்த உதாரணம். சேது சமுத்திர திட்டம் நிறைவேறினால் ராமர் பாலம் பாதிக்கப்படும் என்ற காரணங்களை காட்டி சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் சேது சமுத்திர திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து வாதிட்டு வந்தனர். அப்போது கலைஞர் ராமர் எப்போது பொறியியல் படித்தார், எந்த கல்லூரியில் அவர் படித்தார் என்று விளக்க முடியுமா என்று கேட்டார். கலைஞரின் இந்த கேள்வி தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கியது. குறிப்பாக வட இந்திய சாமியார்கள் கடுமையான எதிர்வினை ஆற்றினர். அந்த சமயத்தில் கலைஞரின் தலையை வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு எடைக்கு எடை தங்கம் வழங்கப்படும் என்று விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் ராம்விலாஸ் வேதாந்தி என்ற சாமியார் அறிவித்தார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய வைரமுத்து, கலைஞரின் நினைவாற்றலையும் பேச்சாற்றலையும் கண்டு வியந்த அந்த ராம்விலாஸ் வேதாந்தி என்பவர்
தலைவரின் தலையை கேட்கிறார் என்று கலைஞரை புகழ்ந்து பேசினார். கலைஞர் அந்த மேடையில் அதனை வெகுவாக ரசித்தார். எம்ஜிஆர் இறந்த சமயம் அதிமுக தொண்டர் ஒருவர் கலைஞரின் சிலையை சேதப்படுத்தினார். அடுத்த நாள் பத்திரிகையில் கலைஞர் சிலையை வேல் கொண்டு தாக்குவது போன்று படம் வெளியாகி இருந்தது. அந்த பத்திரிகையில் உள்ள படத்தை பார்த்து அறிக்கை வெளியிட்ட கலைஞர், நல்ல வேளை, அன்பு தம்பி வேல் கொண்டு என் நெஞ்சில்தான் குத்துகிறான், என் முதுகில் குத்தவில்லை, அந்த விதத்தில் மகிழ்ச்சி என்று கூறினார். தனக்கு எதிரான செய்திகளை கூட நேர்மறையாக பொருள் கொண்டு அறிக்கை விடும் பண்பு கலைஞரிடம் இருந்தது. அரசியல் அறிக்கை, தேர்தல் அறிக்கை, சட்டசபை பேச்சுக்கள் என எல்லாவற்றிலும் தனது கவித்துவமான வரிகளால் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கலைஞர். அவர் தனியாக கவிதை எழுதினால் அந்த வரிகளின் அழகியலை சொல்லவா வேண்டும்? தனது நயத்தால் அண்ணாவை பாட்டுடை தலைவனாக கொண்டு கலைஞர் வர்ணிக்கும் பாங்கே தனி அழகு. அந்த வரிகளை நமது நேயர்கள் இப்போது கேட்கலாம். அண்ணாவை சீமான் என்பேன், நண்பர்களையே செல்வமாக பெற்றிருந்தார். அண்ணாவை துறவி என்பேன், வாயெல்லாம் காவி கரை கொண்டிருந்தார். அண்ணாவை தெய்வம் என்பேன், அவரை துரோகிகளும் பூஜிக்கிறார்கள். அரியாசனமாய் நமது இதயத்தை ஆக்கி கொண்டார். அரியாசனங்கள் அவரை ஆரம்பத்தில் புரியாமல் எதிர்த்ததுண்டு. சரியாசன சமத்துவம் போதிக்க வந்த தென்னாட்டு மார்க்ஸ் என்று பின்னாளில் தெளிவடைந்தார். மாநிலங்கள் நிலமாய் இருக்க வேண்டும் என்றார். அண்ணாவை மட்டுமல்ல, கருத்து வேறுபாடு கொண்ட கண்ணதாசன் போன்றவர்களையும் கவிதை நயத்தால் நினைத்தவர் கருணாநிதி. எவ்வளவோ அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கண்ணதாசனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை தானே தவிர கண்ணதாசனோடு இருந்த நட்புக்கும் பிரச்சனை ஏற்படவே இல்லை என்றார் கலைஞர். மேலும் கண்ணதாசன் பலமுறை பேசிய போதும் யாரும் கோபப்படவில்லை. ஏனென்றால் அவர் தமிழ் ஒத்தடம் கொடுத்துவிடும் என்று தனது அரசியல் எதிரியும் தனிப்பட்ட நண்பனுமாகிய கண்ணதாசனுக்கு வக்காலத்தும் வாங்குகிறார் கலைஞர். தை மாத பிறப்பை மார்கழி பெண்ணாக, மாசிக்கு தாயாக இருக்கிறாள் தை என்று கண்ணதாசன் வர்ணித்ததை சொல்லி சொல்லி மகிழ்கிறார் கலைஞர். அது மட்டுமல்லாமல், தலைவர்கள் இறந்து போனால் வெற்றிடம் வராது, வெற்றிடத்தை விட்டு செல்பவன் நல்ல தலைவனும் இல்லை, நல்ல கவிஞனும் இல்லை. அந்த வகையில் கண்ணதாசன் பல கவிஞர்களை உருவாக்கிவிட்டே சென்றிருக்கிறான் என்று கூறி தனது நினைவஞ்சலியை செலுத்துகிறார். ஒரு முறை கண்ணதாசன் கவிதையை குறிப்பிடும் பொழுது கதிரொளி என்று குறிப்பிடுகிறார் கலைஞர். உடனே நிறுத்திவிட்டு, நான் கதிரொளி என்றே குறிப்பிடுகிறேன், ஏனென்றால் நான் அரசியல் பேச விரும்பவில்லை என்று அவர் சொல்லி முடித்ததும் அவையே கரவொலியால் நிரம்பியது. அரசியல் பேசவில்லை என்று சொன்னதன் மூலம் அரசியல் பேசும் பாணிக்கு முன்னோடியே கலைஞர் தான். எம்ஜிஆர் ஆட்சியில் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் என்ற செய்தி வருகிறது. உடனே உடன்பிறப்புகளிடம் பேசுகிறார் கலைஞர். அப்போது ராமர் என்ற கடவுளை குறிப்பிடுவது போல் எம்ஜிஆரை உருவகம் செய்து கலைஞர் விளையாண்ட வார்த்தை ஜாலத்தை எம்ஜிஆர் ரசிகர்களே ரசித்தனர். அந்த கவிதை இதோ உங்களுக்காக. மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போற்ற மகாகவி கம்பனே தயங்கினான் என்றால், மாண்டாலும் வெற்றி வாலிக்குத்தானே, ஆண்டாலும் அவன் தம்பி சுக்கிரவன் துரோகிதானே, வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் விழுப்புண் பட்டியலில் இடம்பெறுவார், தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தலையை மட்டும் தாழ்த்த மாட்டான், தாய் தந்தையரை நன்றியுடன் போற்றும் தனிப்பண்பை மட்டும் இழக்க மாட்டான். தாயாக அண்ணாவும் தந்தையாக பெரியாரும் வாய்த்ததாலே அவருக்கு சேயாக திமுக செய் நின்று பணநாயக படை எதிர்த்து ஜனநாயக படை மோதிச்சு. எம்ஜிஆரின் தொடர்ச்சியான 10 ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு 89 கலைஞர் மீண்டும் முதலமைச்சராகிறார். அப்போது எம்ஜிஆருக்கு சார்பாக இருந்த அதிகாரிகள் உங்களுடன் இருக்கிறார்களே என்ற பொருளில் எம்ஜிஆரை சுற்றியிருந்த காக்கை கூட்டம் உங்களையும் சுற்றி வருமே என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதற்கு கலைஞர், காக்கை கூட்டம் துப்புரவு பணிக்கு தேவை, ஆனால் அவை கழுகுகளாக மாறிவிடக்கூடாது என்று உடனடியாக பதிலடி கொடுத்தார். திமுக என்ற கட்சி உருவாவதற்கு முன்னரே அரசியல் முழக்கங்களை கவிதைகளாக வடிப்பதில் கலைஞர் கை தேர்ந்தவர். பெரியாரை பற்றி கலைஞர் வடித்த இந்த கவிதை காலத்திற்கும் நிற்கும் அற்புதமான வரிகளை கொண்டது. அந்த கவிதை உங்களுக்காக. பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார்.
பெரியாரை பற்றி 1940களில் கலைஞர் எழுதிய கவிதை இது. இந்த கவிதை எழுதும் போது கலைஞருக்கு அதிகபட்சம் 20 வயதுதான் இருக்கும். இள வயது முதல் பேச்சு, எழுத்து, அரசியல் இந்த மூன்றும் தான் கலைஞரின் மூச்சுக்காற்று. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் பலருக்கு பேச்சாளராக வேண்டும், எழுத்தாளராக வேண்டும், சிந்தனையாளராக வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம். இது போன்ற சிந்தனையாளர்களுக்கு அடிப்படையான அரசியலையும், எழுத்து நடையையும், பேச்சு நடையையும் சொல்லித்தரும் மிகப்பெரிய ஒரு காவியமாக, ஒரு அகராதியாக கலைஞர் அவர்களினுடைய பேச்சு இருக்கிறது என்பதை உணர்த்ததான் இந்த காணொளி.